ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் என்னையே காமிக்கிறாங்க. அவளுக்கு இன்றைக்கி வெட்டிங் நடந்திருக்கு. பட் அவளுக்கு இந்த வெட்டிங்கில் சுத்தமாக விருப்பமே இல்லை. அவங்க அப்பா போர்ஸ் பண்ணி தாங்க பண்ணி வச்சுருக்காரு. அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இந்த லைஃப் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக கொடுக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை ஆரம்பத்துலேருந்தே அவங்க அப்பா அங்கே போர்ஸ் பண்ணி அங்கே வந்துட்டு மேரேஜ் பண்ணி வச்சு கல்யாணம் காசெல்லாமே வாங்கலான்னு சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணியிருக்காரு. ஸ்கூல் படிக்கும் போது வந்து எஸ்கேப் இங்கே ஓடும்போது ஆளுங்கள் எல்லாமே வச்சு விரட்டிட்டு வரும்போது அந்த சைடில் நம்ம ஹீரோ வந்திருக்கான். அவனோட நேம் வந்து ஜியான். அங்கே அவனை பார்த்ததுமே அங்கே அவள் பயந்து போயிட்டு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டதுமே அவன் எல்லாத்தையுமே அடித்து போட்டுட்டு அங்கே காப்பாற்றினதுமே நம்ம ஹீரோயின் தன்னை காப்பாற்ற வந்த கடவுள் மாதிரி அங்கே வந்துட்டு தோணிட்டுருக்கு. அப்போ அவள் ரொம்பவே தேங்க்யூ, என்னை வந்துட்டு யாருமே காப்பாற்றுறதுக்கு இல்லை, இதில் வந்து $20 இருக்குது, நீ வந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. என்னை பார்த்தா உனக்கு என்ன பிச்சைக்காரி மாதிரியா இருக்குது, இந்த காசை கொடுத்து நீ வந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ண சொல்றியான்னு சொன்னதும் என்கிட்ட வேறு காசு இல்லை, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு, என்னோட அப்பாவே என்னை வந்து விற்கிற பார்க்குறாரு, ஒரு கிழவனை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாரு, எனக்கு அந்த மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் கிடையாது அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு அப்படின்னா அது உன்னோட அப்பா தானா, சரி ஓகே அழுகாத, நான் கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு எல்லா விதத்துலையுமே ஹெல்ப் பண்ணுவேன், நான் இருக்கிறப்ப உன்னை யாருமே ஹர்ட் பண்ண முடியாது அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. பட் எனக்கு இந்த காசு போதாது, நீ வேறு விதமாக ரீபே பண்ணணும்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணதுமே தன்னோட கிஸ்ஸை வந்துட்டு ஒரு கார்டுக்கே கொடுத்த மாதிரி அவளோட ஃபீலிங் இருந்திருக்கு. அப்போ தன்னை காப்பாற்றுறதுக்கு இவனால் மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு, ஆனால் இவன் வந்துட்டு பசங்க எல்லாத்தையுமே புள்ளி பண்ணுவான், இவனை பார்த்தா ஸ்கூலே நடுங்குன்றது அவளுக்கு தெரியும். பட் வேறு வழி கிடையாது, இவனை தான் வந்துட்டு நம்ம நம்பியிருக்கா. ஆனால் வந்துட்டு போக போக இவனோட பிஹேவியரை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே பயமாயிருது. பசங்களை கொடூரமாக போட்டு அடிச்சிருக்கான். அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப பயந்து அரண்டு போய் கத்தியிருக்கா. எதுக்காக நீ இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும், நீ எனக்கு மட்டும் சொந்தமானவ, என்னை விட்டுட்டு நீ எங்கேயும் போக முடியாது, உன்னை யாராச்சும் பக்கத்தில் நெருங்கி வந்தால் அவங்களுக்குமே இந்த நிலைமை தான் சொல்லியிருக்கான். இப்போ இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு ஃபைனலாக நான் வந்து வேறு ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிட்டேன், இப்போ வந்து 7 இயர்ஸ் ஆயிடுச்சு உன்னை நான் மீட் பண்ணியுமே, நான் வேறு ஒருத்தவங்க ரூமுக்குள்ளே இப்போ போக போகிறேன், உனக்கு எப்படி ஃபீலிங் இருக்க போகுது அப்படின்றத சொல்லிட்டு அவள் அதை பற்றி யோசிச்சுட்டு அங்கே உள்ளே போகிறா. போத்து அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ தான் அங்கே உட்காந்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே பயமாயிருது. அப்போங்க ஒரு டைம் வந்துட்டு அவனை விட்டுட்டு எஸ்கேப் ஆகி ஓட ட்ரை பண்ணியிருக்கான். நீ எதுக்காக என்னை விட்டுட்டு ஓட ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே எனக்கு உன்னை பார்த்தாலே பயமாக இருக்குது, தயவு செஞ்சு நீ என்னை விட்டு, நீ வந்துட்டு எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அதை வாழ விடு, நான் வந்துட்டு காப்பாற்றட்டுன்னு சொல்லிட்டு ஓன்ட்ட வந்தா நீ அவரோட டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே பயங்கரமாக கத்தி அழுதுருக்கா. இவளோட அந்த பேச்செல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டு இருக்கு. அங்கே பக்கத்தில் அவன் அங்கே வந்துட்டு நெருங்கி வந்தாலுமே இவள் பயந்து போய் பயங்கரமாக கத்தியிருக்கா, தயவு செஞ்சு என்னை விட்டுன்னு சொல்லிட்டு. அப்போ அவன் ரொம்ப கோவமாயிட்டு, இதுக்கப்புறம் நீ என் முகத்திலேயே முடிச்சிடாத, எந்திரிச்சு அங்கே கிளம்பி ஓடி போயிரு அப்படின்றத சொல்லியிருக்கான். அதுக்கப்புறமே 7 இயர்ஸாக மீட் பண்ணலை. இப்போ தான் நம்ம ஹீரோயினால் அவனை மீட் பண்ண முடியலை. ஆனால் அங்கே வந்துட்டு உள்ளே இருக்க பர்சன் பார்த்தா மாஸ்க் போட்டு உட்காந்துருக்கோமே, அதை பார்த்துட்டு என் கண்ணுக்கு தான் அப்படி தோணுச்சா அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஷாக்காக இருக்கா. என்னோட ஹஸ்பண்ட் நேம் வந்து ஜிஹான், இவன் ஜி குரூப் கம்பெனியோட ஒரே வாரிசு அப்படின்றத சொல்கிறாங்க. உண்மையிலேயே நம்ம ஹீரோயினுக்கு இவன் கூட மேரேஜ் நடக்க வேண்டியது கிடையாது, அவங்க சிஸ்டர் ஆங்ஷிக் தான் நடக்க வேண்டியது. பட் வந்துட்டு இவன் ரொம்ப சைக்கோ மாதிரி எல்லாத்தையும் கொலை பண்ணுவான்னு சொல்லிட்டு எங்கே தெரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு போர்ஸ் பண்ணி வந்துட்டு வீட்டில் மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. உன்னோட அம்மாவோட ஆஸ்தி பொருள் எல்லாமே வேணும்னா மேரேஜ் பண்ணி ஆகணும், இல்லைனா எதுவும் உனக்கு கிடைக்காதுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே எல்லாத்துக்குமே ரெடி ஆகிட்டு அங்கே போய் மேரேஜ் பண்ணியிருக்கா. அங்கே அவன் பக்கத்தில் வான் செட் அங்கே கூப்பிட்டதுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகுது. வேவாங்க வந்துட்டு பக்கத்தில் பிடிச்சி இழுத்து அங்கே உட்காந்து வச்சுட்டு அப்போ அவன் சரி ஓகே உன்னோட பேர் என்ன அப்படின்ற சட்டி கேட்டதுமே என்னோட பேர் வந்துட்டு ஆங்ஸின்னு சொல்லிட்டு அவங்க போய் சொல்லிடுறா. அதை கேட்டுட்டு அவன் வேமா பிடிச்சி அவளுங்க வந்துட்டு கிஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோயினுக்கு அந்த கிஸ்ல வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோவோட ஞாபகம் தான் வந்துட்டுருக்கு. அவர் ரொம்பவே பயந்து போயிட்டு வேமா அங்கே எழுந்திரிச்சுக்கிட்டதுமே அவன் பக்கத்தில் வந்தாலே பயமாயிடுச்சு. அதையும் பார்த்து அவகிட்ட வந்து க்ளோஸாக வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவளுக்கு அங்கே வந்து அங்கே ஜியானோட ஞாபகமாக வந்துட்டுருக்கு. நான் இப்போ வந்துட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன் ப்ளீஸ் அப்படின்ற சொன்னதும், நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், நீ போயிட்டு வா அப்படின்ற சொன்னதுமே எனக்கு எதுக்காக அவனோட ஞாபகம் வந்துட்டுருக்கு, இது வந்துட்டு வேற ஒரு பர்சன் அப்படின்ற சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. பட் அதுக்கப்புறம் தான் அவன் வந்துட்டு மாஸ்கை ரிமூவ் பண்ணுறான். பார்த்தா உண்மையிலே நம்மளோட ஹீரோ தான். அவன் தான் வந்துட்டு இவளுங்க போர்ஸ் பண்ணி இவங்க மேரேஜ் பண்ண வைக்க சொல்லியிருந்திருக்கான். 7 இயர்ஸாக நான் வந்துட்டு உன்னை பாவமேன்னு விட்டுருந்தேன், இதுக்கப்புறம் நீ கண்டிப்பாக என்னை விட்டுட்டு எப்பயுமே போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கே உள்ளே வந்து ஷர்ட் எல்லாமே கலட்டிட்டு வரும்போது நம்ம ஹீரோயின் அவன் தான் உள்ளே வரானாக்குன்னு சொல்லிட்டு பயந்து போயிடுறா. ஆனால் வந்தது வந்து மெய்டு தான், அவளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டுருக்காங்க.
பிறகு அவன்கிட்ட அங்கே மில்கெல்லாமே கொண்டு போய் எங்கள் மெய்ட் வந்துட்டு சர்வ் பண்ணதுமே இதை போய் நீங்கள் அவளுக்கு கொடுங்கன்னு சொன்னதுமே அப்போ அங்கே அவளுமே வந்துட்டு ரூமுக்கு வர்ற ஆளை காணமேன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்ருக்கா. பட் அங்கே மெய்ட் வந்துட்டு இது சார் வந்துட்டு உங்களுக்காக கொடுக்க சொன்னாங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கொடுக்குறாங்க. பட் அந்த லேடியோட கையெல்லாமே நடுங்குது. அதுலேருந்தே புரிஞ்சுக்குது நம்மளுக்கு அந்த மில்கில் வந்துட்டு எதையோ கலந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்குமே யங் மாஸ்டர் யாரையுமே வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணி நாங்கள் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவளங்க படுக்கவுமே வச்சுட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்ச நேரத்திலே பார்த்தா அப்படியே வந்துட்டு மயக்க வர ஆரம்பிச்சிருது. அப்படியே அசந்து அங்கே தூங்கும் போது இவனுமே அங்கே பக்கத்தில் ஹக் பண்ணிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. பட் அவன் எதுவுமே தப்பாக நடந்துக்கலன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவன் ஃபேஸில் இருக்க மாஸ்கை ரிமூவ் பண்ணி அவன் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க ட்ரை பண்ணுறா. அப்போ அவன் வேகமாக கையை பிடிச்சிட்டு என்ன பண்ணுறான்னு சொன்னதுமே தவறுதல் அங்கே வந்துட்டு மேலே விழுந்ததுமே இவன் வேகமாக பிடிச்சி அங்கே பக்கத்தில் இழுத்துட்டு நீ இப்போ என்ன பண்ணிட்டுருக்கு அப்படின்ற சட்டி கேட்டதும் நீங்கள் பார்க்க எப்படி இருப்பீங்கன்னு தெரியணும், அதுக்காக தான் மாஸ்கை ரிமூவ் பண்ண போனேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் நான் பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்தால் நீ என்ன பண்ணுவ அப்படின்ற சட்டி கேட்டதும் அதில் என்ன பிரச்சனை இருக்குது, நீங்கள் வந்துட்டு இப்போ என்னோட ஹஸ்பண்ட் நான் எல்லாத்தையுமே வந்துட்டு ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொல்கிறா. அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்குமே அங்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. இப்போ நான் வந்துட்டு குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு வேமா அவங்க வந்துட்டு வாஷ்ரூம் போகும்போது அதில் பார்த்தா அவளோட ஹேர் பேண்ட் ஒன்று இருக்குது. அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிருது. ஏன்னா வந்துட்டு நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு அங்கே ஸ்கூல் படிக்கும்போது அவளை கிஸ் பண்ண ட்ரை பண்ணதுமே நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, ஆளுங்க பார்த்தா தப்பாக புரிஞ்சுக்குவாங்க, வேலைக்குன்னு சொன்னதும் இதில் என்ன தப்பாக புரிய இருக்குது, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானேன்னு சொல்லிட்டு அவன் க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணியிருக்கான். அந்த டயத்தில் தான் அவளோட ஹேர் பேண்ட் அங்கே பிடிங்கி வச்சுட்டு இது எனக்கு தான் இதுக்கப்புறம் சொந்தம்னு சொல்லியிருக்கான். அதே ஹேர் பேண்ட் இவெண்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அவன் என்ன உனக்கு என்ன அது பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சுன்னு சொன்னதும் இப்போ இருந்து இது உனக்கு தான் சொந்தம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டி விட்டு போகிறான். இது எப்படி உங்களுக்கு கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு கேட்டதுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் வந்து கொடுத்தாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. பிறகு அவங்க அப்பா கால் பண்ணிவிட்டு உன்னோட அம்மாவோட ஆஸ்தியெல்லாம் நான் கொடுக்குறேன் நீ வீட்டுக்கு வான்னு சொல்கிறாரு. அங்கே அதை கேட்டுட்டு அவளுக்கு ஷாக் ஆகிடுது. இருந்தாலும் எவ்வளோ ஈஸியாக ஒத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு அங்கே யாங்ஸி அப்பா நீங்கள் எதுக்காக வந்துட்டு அவளை வர சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்க அம்மாவோட ப்ரேஸ்லெட்டை நம்ம விற்றுட்டோம், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றத சொன்னதுமே ஹாங் ஃபேமிலியில் வந்துட்டு அவளை தேடிட்டு இருக்காங்க, நம்மளை அவளை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுருக்கோன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை சும்மா விட மாட்டாங்க, அதனால் நான் வர வச்சு அவளை போட்டு தள்ளிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுமே வேமா அங்கே கிளம்பி போயிட்டு வந்தா ஹீரோக்கு அங்கே டவுட் ஆகிட்டு அவளை அங்கே ஃபாலோ பண்ண சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கே போகும்போது ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அவங்க காப்பாற்றின விஷயங்கள்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டுருக்கு. இப்போ இருந்து நீ வந்துட்டு எனக்கு தான் சொந்தம்னு சொன்னதெல்லாமே ஞாபகம் வந்துடுது. அப்போ பார்த்தா ஆளுங்க எல்லாருமே இங்கே கொலை பண்ணுறதுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த பர்சன் அங்கே ஹிக் பண்ணி விட்டுட்டு வேகமாக ஓடி வந்துட்டுருக்கா. அந்த டயத்தில் என்னை ஜியான் வந்து காப்பாற்றினாங்க, இப்போ யார் என்னை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோ அங்கே நிற்கிறா. அவனை அங்கே பார்த்துட்டு ஜியான் நீங்களான்னு சொல்லிட்டு அவன் ஷாக்காக எழுறா. பட் அவன் வேகமாக போயிட்டு அங்கே இருக்க எல்லா பர்சனுமே போட்டு அடித்து போட்டான். நம்ம ஹீரோயின்ட்ட வந்து நான் இருக்கிற உன்னை யாரையுமே நான் ஹர்ட் பண்ண விட மாட்டேன்னு சொன்னதும் அங்கே ஜியான் ஸ்கூல் படிக்கிறப்ப சொன்ன அதே வார்த்தைகள் தான் அவளுக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. இவனோட வாய்ஸ் இவனோட செய்கை எல்லாமே எனக்கு ஏன் அவனை மாதிரியே தோணுது அப்படின்ற சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. அப்போ வேற ஒரு பர்சன் வந்து அங்கே அட்டாக் பண்ண வரும்போது இவன் திரும்புகிறப்ப அவன் மாஸ்க் வந்து கீழே விழுந்துருது. அங்கே அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. இவனுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. வேமா இங்கே திரும்பிட்டு அவன் மாஸ்கை போட்டதுமே நீயா அப்படின்ற சட்டி கேட்டதும் நீ என்ன யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கா, நல்லா பாரு நான் உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ற சொன்னதுமே அவள் அந்த விஷயத்தை பற்றி பெருசாகவே எடுக்கலை. யார் அனுப்புனதுன்னு சட்டி கேட்டதும் எல்லாம் இவங்க அப்பா தான் சொன்னதுமே அவள் தான் கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிடுது. அந்தால பார்த்தா இப்போ டைம் ஆயிடுச்சு, கண்டிப்பாக போட்டு தள்ளியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த ஒரு தொல்லையுமே கிடையாது, பிரைடு மணியுமே கிடைக்கும், நம்ம நல்லபடியாக இருக்கலாம்னு சொன்னதும் யாங்ஸியுமே எனக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் வாங்கிக்குவேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டு இருக்கா. ஆனால் கரெக்டாக பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே கூட்டிகிட்டு வந்ததுமே அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அவங்கள போட்டு பிடிச்சி அடி வெளுத்து விட்டுறான். என்ன தைரியம் தான் நீ என்னோட ஒய்ஃபவே ஹர்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்துட்டு அங்கே சாரி கேட்டதுமே தப்பு பண்ணது அவகிட்ட ஏன்ட்டதுக்கு கேட்குற அவகிட்ட கேளுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் மன்னிக்க வந்துட்டு தயாராக இல்லை. நீ எல்லாம் வந்துட்டு அப்பாவை இருக்கவே தகுதி கிடையாது, நீ எதுக்காக இப்படி பண்ண, நானுமே தான் உனக்கு பொண்ணுன்னு சொன்னதும் அந்த ஆள் வந்துட்டு நான் உன்னை இத்தனை வருஷமாக வளர்த்துருக்கேன், அதுக்காக வச்சு என்னை மன்னிச்சிரு, நீ ஒன்றும் என்னோட பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு கஷ்டமாயிட்டு நீங்களாம் வந்துட்டு எப்படிப்பட்ட ஜென்மங்கள், எங்கள் அம்மா வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு உங்கள் மேலே மரியாதை வச்சுருந்தாங்க, இப்படிலாம் நீங்கள் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. அஸ்தி எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரூமில் தான் இருக்குன்னு சொன்னதுமே பார்த்தா அங்கே ஒரு ஸ்டோர் ரூமில் கொண்டு போய் வச்சுருக்கான். அது ஃபுல்லாமே இங்கே கொட்டி போய் கிடக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு அழுதுகிட்டே அதெல்லாமே எடுத்து
போட்டுட்டு வந்துட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே கையிலையுமே அடிபட்டிருக்கதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. அவ்வளோதான் வந்த கோவத்தில் அங்கே ஒரு பாட்டில் எடுத்து அந்த ஆளோட தலையில் போட்டு நம்ம ஹீரோயின் அடிச்சிடுறா. அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. உன்னையெல்லாம் நான் எப்பயுமே மன்னிக்க மாட்டேன், உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. ஒழுங்காக வந்துட்டு மன்னிப்பு கேளு எங்கள் அம்மாட்டன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது அந்த அஸ்திட்டு அவங்க 2 பேருமே சேர்ந்து மன்னிப்பு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ இந்த பிரேஸ்லெட்டை வேற வித்துட்டானே இந்த ஆள், நான் எங்கே போய் தேடுவேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கவுமே நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போயிட்டு இவங்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பிடிச்சிட்டு இழுத்துட்டு போக சொல்கிறாங்க. அப்போ பார்த்தா ஹாங் அங்கே வந்துட்டு அவங்க எல்லாத்தையுமே அங்கே ஷூட் பண்ணிடுறாங்க. அவங்க ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்காக நீங்கள் வந்துட்டு இனி அவனுக்கு போய் மேரேஜ் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னதும், நாங்கள் ஒன்றும் மேரேஜ் பண்ணி வைக்கல, அவன் தான் கட்டாயப்படுத்தி எங்களை மேரேஜ் பண்ணி வைக்க சொன்னான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நீங்கள் இப்போ பண்ணதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையுமே ஷூட் பண்ணி கொலை பண்ண சொல்லிட்டு அந்த ஹாங் கண்டிப்பாக வந்துட்டு இனி நீயாவே என்கிட்ட கிளம்பி வருவா அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கே மயக்கம் தெரிஞ்சு எந்திரிக்கும் போது அங்கே நம்ம ஹீரோ தான் உட்காந்துட்ருக்கான். அவனை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் இருக்கானேன்னு சொல்லிட்டு அம்மாவோட பிரேஸ்லெட் எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும். ஆனால் வந்துட்டு எனக்கு என்னமோ இவன் தான் வந்துட்டு என்னோட அந்த பாய் ஃப்ரெண்ட் ஜியானா இருப்பானான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டவுட் ஆகிட்டுருக்கு. நீ என்கிட்ட போய் சொல்லிட்டுருக்கே இல்லை நீ தானே அது அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் ஒன்றும் அவன் கிடையாது, என்னோட நேம் வந்து ஜீஹான், அதை நீ முதல் புரிஞ்சுக்கோ அப்படின்றத சொல்கிறான். நீ வந்துட்டு எதுக்காக என்ன அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு இவ்வளோ தூரத்துக்கு பாடாப்பட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, என்னோட ஹேர் பேண்ட் அப்படி எப்படியும் வந்து உன்கிட்ட வந்துச்சுன்னு சொன்னதுமே அதை வந்துட்டு அவன் தான் எனக்கு கொடுத்தான், அவன் வந்து ஆல்ரெடி சேர்த்து போயிட்டான், நீ என்ன அவனை பார்க்கணுமா, என் கூட வான்னு சொல்லிட்டு வேமா வந்து பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். 7 இயர்ஸ்க்கு முன்னாடி அவன் செத்து போயிட்டான். பார்த்தேன் அவன் பாடி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே காமிச்சதுமே இவனோட பாடி மாதிரியே அங்கே ஒரு பாடி இருக்குது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவன் ஷாக்காகி போயிடுறான். அப்போ அவன் 7 இயர்ஸ்க்கு முன்னாடி அவன் உன்கிட்ட கால் பண்ணி ஒரு டைம் வந்து நீ மீட் பண்ணுன்னு சொன்னானே, நீ வந்துட்டு கேட்டியா, உன்னை காப்பாற்றுறதுக்கு வர போய் தான் அவனுக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அதே மாதிரி இவனுக்கு கத்தி கொடுத்து பட்டு கிடைக்கும் போது நம்ம ஹீரோயின்ட்ட ஒரே ஒரு டைம் என்னை திரும்பி பாருன்னு சொல்லி கேட்டதும், நான் வந்துட்டு உன்னை விட்டுட்டு போக சொல்லி நீ தானே சொன்னேன், அப்புறம் ஏன் வந்துட்டு இப்போ என்னை தொல்லை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் திரும்பி கூட பார்க்காம போயிருக்கா. அவன் அப்படியே அங்கே வந்துட்டு இறந்து போயிருக்கான். இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அவன் ரொம்பவே எங்கள் ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறான். இதெல்லாம் என்னால் நம்ப முடியல, கண்டிப்பாக அவனுக்கு அப்படி ஆயிருக்காதுன்னு சொன்னதும், அப்புறம் என்ன இந்த பாடின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணி பயங்கரமாக அழுதுட்ருக்கா. அப்போ அவன் இந்த ஹேர் பேண்ட் வந்துட்டு அவன் தான் எனக்கு கொடுத்தான்னு சொல்லிட்டு அங்கே கையில் கொடுத்ததுமே அவன் டோட்டலாக மனசே உடஞ்சி போயிடுது. அப்போ அவன் வந்துட்டு கையில் வந்து போட்டுட்டு அந்த ஹேர் பேண்டை, நீ வந்துட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் தெரிய வேணாமான்னு சொல்லி இருந்திருக்கான். ஸோ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவன் ரொம்பவே எங்கள் கவலைப்பட்டு அழுதுட்ருக்கா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட், பாஸ் நீங்கள் எதுக்காக நீங்கள் உயிரோடு இருக்கிறத மறைச்சிட்டு வேற ஒரு பாடியை காமிச்சிட்டு நீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே அவளுக்கு வந்துட்டு இதுதான் கரெக்டு, எதுவும் தெரிய வேணான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவள் அழுது அங்கே மயக்கமாயிடுறா. அதை பார்த்துட்டு இப்போ பயந்து போயிட்டு போது டாக்டரை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே முழிப்பு வரும்போது உண்மையிலே வந்துட்டு அவர் தான் வந்துட்டு இருக்காரான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பற்றி அங்கே பேசிகிட்டு இருக்கா. நான் வந்துட்டு உண்மையிலே உன்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கல, என்னோட அப்பா வந்துட்டு என்னோட அம்மாவோட ஆஸ்தியை தூக்கி எரிஞ்சிருவேன்னு சொல்லிட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணார், உன்னை விட்டுட்டு வர சொல்லிட்டு இருந்தாரு, அதனால தான் நான் வந்து உன்னை மீட் பண்ணுறதுக்கு வர முடியாமல் போயிடுச்சு. நீ வந்துட்டு ரவுடித்தனம் பண்ணிட்டு தான் இருக்க, பட் வந்துட்டு உன் மேலே வந்துட்டு இருக்கிற லவ்வையுமே என்னால் குறைக்க முடியல, உன்னை விட்டுட்டுமே என்னால் வந்துட்டு போக முடியலை, வேற வழி இல்லாமல் தான் நான் போயிட்டேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க, வந்துட்டு கிஸ் பண்ணுறான். அப்போ நம்ம இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு அவள் அப்படியே பேசிட்டு எங்கள் மயக்கமாயிடுறா. பிறகு அங்கே டாக்டர் வந்துட்டு அங்கே செக் பண்ணுறதுக்குமே வந்துடுறாரு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட், பாஸ் நீங்கள் ஏன் இதெல்லாம் சொல்ல மாட்டீங்க அவங்ககிட்ட, அவங்க எவ்வளோ நிலைமை மோசமாக இருக்காங்கன்னு சொன்னதும், சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள், கொஞ்ச நாளில் நான் செத்து போயிடுவேன், அதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணுவா, ஏன்னா வந்துட்டு அவள் ஜீஹானான்னு நினச்சிட்டு போட்டு அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஜியான்னு நினைக்க வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஏதோ வந்துட்டு நோய் இருக்குது போல், ஸோ அதனால தான் அதெல்லாம் தெரிய வேணான்னு சொல்லிட்டு இருக்கான். இருக்க வரைக்கும் கண்டிப்பாக நான் வந்து சேஃப்டி பண்ணணும், அதுக்கப்புறமே அவளை சேஃப்டி பண்ணி வச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே டாக்டர் அவங்க ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, எந்த ஒரு அதிர்ச்சியுமே அவங்களுக்கு வந்துட்டு ஏற்படக்கூடாது, நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொன்னதுமே ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிருது. அவளை நினச்சி அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். தூக்கத்தில் கூட அவனோட நேமை தான் சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அவன் மெடிசன்லாம் கொண்டு வந்து கொடுக்கும்போது நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னதும், நீ வந்துட்டு இப்படிலாம் வம்பு பண்ணிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கையில் வந்துட்டு ஒரு பிரேஸ்லெட்டை போட்டு விட்டுட்டு, நீ அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் இல்லை, அவனை வந்து உன்னை பற்றி ஏகப்பட்ட வந்துட்டு டைரி எல்லாமே எழுதி வச்சுருக்கான், அதை பற்றிலாம் நீ தெரிஞ்சுக்கணும்னா ஒழுங்காக வம்பு பண்ணாமல் வந்துட்டு மெடிசன் எடுத்து முழுங்கணும் அப்படின்றத சொல்கிறான். நான் சொல்கிறத கேளு, உன்னை அவன் உண்மையிலே ரொம்ப
லவ் பண்ணிட்டு இருந்தான். நீ வந்துட்டு இப்போ அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா எனக்கு ஏதாச்சும் நீ பண்ண வேணாமான்னு சொன்னதும், நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது, ஏன்னா நீ ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ இனிமே வேமா போய் அவனை கிஸ் பண்ணுறான். அவனுக்கு ரொம்பவே வந்துட்டு அப்படியே கண்ட்ரோல் இல்லாமல் ஆகிட்டு அவளை பிடிச்சி அங்கே வந்துட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். இந்த கிஸ் வந்துட்டு போதும் நீ நினைக்கிறியா அப்படின்ற சிட்ட பக்கத்தில் வந்ததுமே அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிடுது. ஒன்றும் பயப்படாத, வந்துட்டு மெடிசன் சாப்பிட்டு வந்துட்டு உனக்கு டைரி கொடுக்குறேன்னு சொன்னதும் அங்கே அவளுமே வந்துட்டு மெடிசனை சாப்பிட்டதுமே டைரியில் ஒரு பேஜை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். நீ வந்துட்டு சொன்ன பேச்செல்லாம் கேட்டு வந்துட்டு நல்லா நடந்துக்கிட்டேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு முழுசாக கொடுத்துருவேன்னு சொல்கிறான். அப்போ அந்த டைரியில் எழுதியிருக்கு, நீ தான் என்னோட உலகமே அப்படின்றத சொல்லிட்டு உனக்கு யாராச்சும் வந்து ஹர்ட் பண்ணணும்னு நினச்சா அவங்கள சும்மா விட மாட்டேன்னு சொல்லியிருக்கான். ஹீரோயினோட சாப்பாட்டில் அந்த பசங்க வந்துட்டு எலியை போட்டு வச்சுருக்காங்க. அவள் டிஃபனை திறந்ததுமே பயந்து போயிட்டு பயங்கரமாக அங்கே வந்துட்டு கத்தியிருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அந்த பசங்க என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கும்போது இவன் இதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிட்டான். அங்கே கட்டையை வச்சு பயங்கரமாக போட்டு அடிச்சிருக்கான். உன்னை வந்து யார் ஹர்ட் பண்ணாலும் நான் விட மாட்டேன், நீ எனக்கு தான் சொந்தம்னு சொல்லியிருக்கான். இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அவள் ரொம்பவே கவலைப்பட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. எவ்வளோ தூரத்துக்கு நம்ம அவனை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிருக்கு. பிறகு அவன் வந்துட்டு நீ எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும், அது மட்டும் தான் எனக்கு வந்துட்டு வேணும்னு சொல்லிட்டு எழுதியிருக்கான். அவங்க வந்துட்டு சாப்பிட சொல்லும் போது எனக்கு சாப்பாடு வேணான்னு சொன்னதுமே அப்படின்னா இந்த மில்கவாச்சு கூட்டின்னு சொல்லிட்டு அவளை அவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணி பார்த்துருக்கான். அங்கே அதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே மில்க் எல்லாமே வாயில் ஒட்டியிருக்கவுமே சின்ன பிள்ளை மாதிரியா குடிப்பா அப்படின்றத சொல்லிட்டு அதை தொடச்சி விட்றேன்ற பேரில் அப்படியே வந்துட்டு பிடிச்சி கிஸ் பண்ணியிருக்கான். இதெல்லாமே பார்த்துட்டு அவள் ரொம்பவே அங்கே எமோஷனல் ஆக ஆரம்பிச்சிடுறா. அப்போ அவள் வேமா விழுந்தடிச்சு அவன்கிட்ட போயிட்டு ப்ளீஸ் எனக்கு மிச்ச பேசையுமே கூட அதில் வந்துட்டு அவனோட விஷயம் பற்றி அவன் எழுதியிருக்கான்னு சொன்னதும், நீ வந்துட்டு எதுவுமே சாப்பிடலன்னு எனக்கு தெரியும், ஃபஸ்ட்டு நீ வா சாப்பிட்றதுக்கு, இதை சாப்பிட்டேன்னா நான் கொடுக்குறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ இனிமே வேமா விழுந்தடிச்சு அதை சாப்பிட ஆரம்பிச்சிடுறா. அப்போ அவன் மனசில் என்னை பற்றி இத்தனை வருஷத்தில் நீ வந்துட்டு அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது இப்போ தானேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கு. பிறகு அடுத்த பேஜையுமே அவன் எடுத்து கொடுக்குறான். நீ எப்பயுமே நல்லபடியாக சாப்பிட்டுட்டு நல்லா வந்துட்டு சேஃப்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஃபீல் ஆகிட்டு அழுதுகிட்டே அங்கே சாப்பாடு எல்லாமே அங்கே சாப்பிட்டுட்ருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு இவனுக்குமே அங்கே ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு கஷ்டமாக ஆரம்பிச்சிருது. பேசாமல் அவகிட்ட போய் நம்ம தான் வந்துட்டு அவளோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு உண்மையை சொல்லிடலாமான்னு கூட யோசிக்கிறான். பட் வந்துட்டு அதுக்குள்ளே அவங்க அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. இப்படி ஹாங் ஃபேமிலியை சேர்ந்தவங்க அவங்க அப்பாவை வந்துட்டு கொலை பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. ஹீரோயினுக்கு கால் வருது, இன்டர்வியூ கொடுக்குறதுக்கு வாங்க, நீங்கள் வந்துட்டு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவள் ரொம்பவே சந்தோஷமாயிட்டுருக்கா. பட் நம்ம ஹீரோ நான் வந்துட்டு சொல்கிற பேச்சை கேட்டு நீ நடக்கணும், வீட்டை விட்டு எங்கேயுமே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். நம்ம இப்போ என்ன பண்ணுறது, அவன் தான் வந்து வீட்டில் இல்லையே, அவன் போயிட்டு வந்துட்டு வரங்குள்ளேயுமே நம்ம வேமா போய் இன்டர்வியூ கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனால் அங்கே பாடி கார்ட்ஸ் வந்துட்டு அதையெல்லாமே பார்த்துட்டு அங்கே ஹீரோட்ட கால் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் அங்கே ஹாங் ஃபேமிலியே சேர்ந்து அவங்க வந்துட்டு அங்கே ஷூட் பண்ணிடுறாங்க. அந்த ஹாங்மே இதுக்கப்புறம் வந்துட்டு நீ எப்படி அவளை பாதுகாக்கிறேன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு இருக்கான். எங்கள் அசிஸ்டன்ட் வந்துட்டு மேடம் வந்து இப்படி காணாமல் போயிட்டாங்களாம், வீட்லேயுமே ஹாங் ஃபேமிலியை சேர்ந்தவங்க ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இவனுக்கு அங்கே ரொம்பவே பதட்டமாயிருது. பிறகு நம்ம ஹீரோயினுமே அங்கே இன்டர்வியூ கொடுக்க போயிட்டுருக்கா. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர்ப்பா ரொம்ப பெரிய ஆளுங்க, அவங்களாம் வந்து இன்டர்வியூ கொடுத்துமே இந்த ஹாங் ஃபேமிலியை சேர்ந்தவங்க வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். இந்த கம்பெனியில் வந்து வேலை கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டம்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு ஒரு சின்ன ப்ரெஷர் தான், எனக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு இதெல்லாமே தெரியும், என்ன எப்படி வந்து சூஸ் பண்ணுவாங்க, இன்டர்வியூ கொடுப்போமா இல்லை வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. அப்போ அங்கே அந்த பர்சன் ஹாங்குமே போனதுமே நம்ம ஹீரோயின் அப்படியே சைடாக பார்த்துட்டு ஃபைனலி நான் உன்னை மீட் பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிட்டுருக்காரு. நம்ம ஹீரோயின் வேமா அங்கேருந்து போனால் அவளோட டிசைன்ஸ் எல்லாமே இங்கே கீழே விழுந்துருது. அது லிஃப்ட்டுக்குள்ளே போனதுமே அங்கே நம்ம ஹீரோயின் ஐயோ எடுக்க முடியலேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபீல் பண்ணிட்டுருக்கா. பட் அங்கே ஹாங் திரும்பவுமே வந்துட்டு இன்னும் இது உன்னோட தானேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு உன்னோட டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, வா பேசலாம், இன்டர்வியூ கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதும் அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிருது. நம்ம ஹீரோயினை பார்த்து எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு பயந்துட்டுருக்க, கம்ஃபர்டபுள் இல்லாமல் வந்துட்டு இருக்காமல் நல்லா வந்துட்டு சேஃப்டியாக இரு, எனக்கு அது போதும்னு சொல்லலாம். நம்ம ஹீரோயின்மே சரி நீங்கள் வந்துட்டு என்ன சூஸ் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன் இல்லை, உன்னோட டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, நான் உனக்கு மாதத்துக்கு 5 மில்லியன் கொடுக்குறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ஷாக்காகி போயிட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன்னு சொன்னதும் உனக்கு என்ன பத்தலையா, அப்போ 10 மில்லியன் கொடுக்குறதுக்குமே ரெடியாக இருக்கே, ஆனால் நீ வந்துட்டு அங்கே ஜிஹானை விட்டுட்டு இங்கே வந்துடணும் என் கூட வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். நீ வந்துட்டு யாரை கேட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு அங்கே கத்திட்டுருக்கான். ஹீரோயினை வேமா பிடிச்சி அங்கே பக்கத்தில் இழுத்துட்டு ஒழுங்காக என்னோட ஒய்ஃப்டேருந்து விலகியது, அவள் எனக்கு சொந்தமானவன்னு சொன்னதும்
சொன்னதும் அதை கேட்டுட்டு நான் வந்துட்டு அவளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்ருக்கேன், அவள் ஒர்க் பண்ணி பெரிய லெவலுக்கு ஆளாகிறதுக்கு. நான் வந்துட்டு அவள் கூட வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றத சொன்னதும், அவள் உன் கூட சேர்ந்தெல்லாம் ஒர்க் பண்ண மாட்டா, நீ வந்துட்டு மரியாதை இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேத்துக்குள்ளே எங்கள் சண்டை வர ஆரம்பிச்சிருது. 2 பேத்துக்குமே சுத்தமாக பிடிக்காது போல். நீ என்ன வந்துட்டு பிளான் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், அது எப்பயுமே நடக்காது, அவள் என்னோட ஒய்ஃபு, ஏன் பேச்சை தான் கேட்பா, நீ ஒழுங்கா அவட்டேருந்து விலகியேறுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுறான். அவனுக்குமே ஏதோ உடம்பு முடியல போல். அப்போ அதெல்லாமே அவன் வந்துட்டு சிரிச்சிட்டேவும், இப்பயுமே நீ இவ்வளோ தூரத்துக்கு பாதுகாக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். பிறகு வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். நீ என்ன நினச்சிக்கிட்டு நீ அங்கே போன, நான் வந்துட்டு அவ்வளோ சொல்லி நீ என் பேச்சை கேட்காம போவையா அப்படின்றத சொன்னதுமே, நான் அங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும், அவள் எவ்வளோ பே பண்ணுறேன்னு சொன்னானோ அதை விட அதிகமாகவே நான் பே பண்ணுவேன், நீ அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னதும், இது காசு விஷயம் கிடையாது, என்னோட ஆசை விஷயம், நான் வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும், நீ இந்த லெவலுக்கு வாய் பேசிகிட்டு இருக்க பாரு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த டைரியை தூக்கி அங்கே வந்துட்டு தீயை போட்டு கொளுத்தி விட்டுறான். ஹீரோயின் நீ இப்படி பண்ணாதன்னு சொல்லிட்டு அழுததுமே, நீ வந்துட்டு பண்ண தப்புக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்றத சொல்கிறான். பட் அவர் ரொம்ப அங்கே அழுகிறத பார்த்துட்டு கவலையாயிட்டு, நீ வந்துட்டு ஏன் புரிஞ்சுக்க மாட்டேற, அங்கே ஹாங் வந்துட்டு அவன்கிட்ட போனேன்னா உன்னை கொலை பண்ணிடுவான், அவன் கொலை பண்ணுறதுக்கு தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவர் ஏன் என்னை கொலை பண்ண போகிறாருன்னு சொன்னதுமே, அப்போ அங்கே நம்ம ஹீரோ தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ, நான் வந்துட்டு கோவத்தில் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொன்னதும், நீங்கள் ஒரே ஒரு டைம் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஜியானை பார்க்க வைக்க முடியுமான்னு சொன்னதும், அங்கே அவனுமே அவனோட பாடியை கொண்டு போய் அங்கே வந்துட்டு பார்க்க வைக்கிறான். அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு தயவு செஞ்சு நீ எந்திரின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்கா. பிறகு அவங்க அசிஸ்டண்ட்டாக ஹீரோ கால் பண்ணி ஒரு ஸ்டூடியோ ஒன்று வந்துட்டு விலைக்கு வாங்க சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது, என்னோட அப்பாவோட பர்த்டே நம்ம இன்னைக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு அங்கே ஸ்டூடியோக்கு கூட்டிகிட்டு போனதுமே அங்கே இருக்க ஜுவல்லரிஸ் எல்லாமே பார்த்துட்டு வாவ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, யாரோடதுன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எல்லாம் உன்னோடது தான் சொன்னதும், அதை கேட்டுட்டு அவள் ஷாக்காகி போயிடுறா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் வந்து உங்களுக்காக தான் மேடம் இதெல்லாமே வாங்கியிருக்காங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் நீ எப்படி வந்துட்டு லைஃப்பை வந்து ஸ்டைலாக வாழணும்னு ஆசைப்படுறியோ அந்த மாதிரி பண்ணலாம், எனக்கு இந்த ஜுவல்லரிஸை பற்றி வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டதும், ஹீரோயின் அதை பற்றி ஒவ்வொன்றை பற்றியுமே அழகழகாக அங்கே டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கா. அங்கே ஒரு டைமண்ட் நெக்லஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகிட்டு, இது வந்துட்டு பிரின்ஸ் வந்துட்டு கொடுத்தது அவங்களுக்காக தன்னோட லவ்வை வெளிப்படுத்தின்னு சொன்னதும், அந்த நெக்லஸ் எக்ஸ்பிளைன் பண்ணது எனக்கு ரொம்பவே ஹாப்பி, இது வந்துட்டு உனக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே போட்டு விழா என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறியான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பிரின்ஸ் வந்துட்டு கேட்குற மாதிரியே கேட்டுட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே க்ளோஸாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. 2 பேருமே அப்படியே வந்து கிஸ் பண்ண போகும்போது, பாஸ் இப்படி உங்கள் வீட்டில் இருந்து கால் வந்துருச்சுன்னு சொன்னதுமே பேமா அவங்க அப்பாவும் மீட் பண்ண போகிறாங்க. பட் அவங்க அப்பாவுக்கு நம்ம ஹீரோயினை மேரேஜ் அவன் பண்ணியிருக்கிறதுல சுத்தமாக அங்கே விருப்பமே இல்லை. பிறகு அவனை கூப்பிட்டு வச்சு திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. நீ வந்துட்டு அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணிவிட்டு குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை வந்துட்டு மேரேஜ் பண்ணு, அதனால் நம்மளுக்கு தான் நல்லதுன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவன் நீங்கள் வந்துட்டு தேவையில்லாமல் ரொம்ப அளவுக்கு அதிகமாக பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அப்போ அவர் நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணி உன் உயிரை காப்பாற்றி இந்த லெவலுக்கு ஆளாக்கியிருக்கேன், நான் சொல்கிறத மட்டும்தான் நீ கேட்கணும், நீ வந்து ஜீஹானோட இடத்துல இருந்துட்டுருக்கன்றதை மறந்துடாதன்னு சொன்னதும், இந்த குரூப் கம்பெனி இந்த எல்லாத்தையுமே ஹையர் பண்ணிட்டுருக்கதே நான் தான், என்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்கன்றதை பார்த்து பேசிக்கோங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. அவங்க ஸ்டெப் மதர் பார்த்தா நம்ம ஹீரோயினை ரொம்பவே இங்கே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ இந்த குடும்பத்துக்கு ஏற்றவே கிடையாது, ஒன்றை மாதிரி ஆளெல்லாம் போய் இங்கே வந்துட்டு அவன் கூட்டிகிட்டு வந்திருக்கான் பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அவங்க அப்பாவோட பர்த்டேக்காக வந்திருக்கோம், கண்டிப்பாக வந்துட்டு நம்ம இந்த மாதிரிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே அங்கே அமைதியாகிட்டு இருக்கா. பட் அங்கே ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிட்டு, என்ன தைரியம் தான் நீ வந்துட்டு என்னோட ஒய்ஃப்ட்டு இந்த மாதிரி பேசுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு அங்கே அசிங்கப்படுத்திட்டு ஒயின் எல்லாமே தூக்கி தலையில் ஊற்றி விட்றான். அப்போ அவங்க அப்பா வந்ததுமே உன் பையன் பாரு என்கிட்ட எப்படிலாம் பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கான், இவ்வளோ மாதிரி ஒரு அசிங்கமானவளுக்கு வந்துட்டு இப்படிலாம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கானான்னு சொன்னதும் அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சி விடுறான். இப்போ ஹீரோயின் ரொம்ப அரண்டு போயிடுறான். அவளை பற்றி யாராச்சும் பேசுனா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே, உன் பையன் என்னை இவ்வளோ தூரத்துக்கு அசிங்கப்படுத்தினா நீ பார்த்துட்டு சும்மா இருப்பியான்னு சொன்னதும், உன் பையன் வந்து ஒழுங்காக உயிரோடு இருந்திருந்தா இவன் இங்கே வந்து இருக்க போகிறான், இதுக்கெல்லாமே காரணம் உன்னோட வெட்டி பையன் தான் சொல்லிட்டாங்க. ரொம்பவே அந்தால் கோவப்படுத்தி பேசினதுமே கேட்டுட்டு அந்த லேடி ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு, என் பையனோட பொசிஷனில் இவன் வந்து இருந்துட்டு இந்த மாதிரியா பண்ணிட்டு இருக்கான், நான் கண்டிப்பாக வந்துட்டு சும்மா மட்டும் விட மாட்டேன், உன்னை பழி வாங்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் நடந்த எல்லாத்துக்குமே அங்கே சாரி கேட்குறா. நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு கோவப்பட்டிருக்க தேவை கிடையாதுன்னு சொன்னதுமே அப்போ அவன் நடந்த எல்லாத்துக்குமே அங்கே சாரி கேட்குறா. என்னால் ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சுலன்னு சொன்னதும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத, அவங்க தான் வந்துட்டு உன்னை புள்ளி பண்ணாங்க, ஸோ வந்துட்டு நடந்த எல்லாத்துக்குமே நான் தான் உன்கிட்ட சாரி கேட்கணும்னு சொல்கிறான்.
உன்னை புள்ளி பண்ணுறதா தான் நான் தான் பண்ணணும், வேறு யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம அசிஸ்டன்ட் பாஸ் இப்படி அவங்களோட பிரேஸ்லெட் கிடச்சிருச்சு, அதை வாங்கின பர்சன் அவங்ககிட்ட கொடுக்கணும்னு வந்திருக்காங்கன்னு சொன்னதும் போனால் அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹாங் தான். அவனங்க பார்த்துட்டு இவங்களுக்கு ஷாக்காய் போயிடுது. நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொன்னதும், இந்த பிரேஸ்லெட்டை கொடுக்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன், இது அவங்க அம்மாவோட தானேன்னு சொன்னதுமே, நான் அவட்ட வந்துட்டு பேசணும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்து அவன்கிட்ட போய் பேசக்கூடாது அப்படின்றத சொல்கிறான். இந்த பிரேஸ்லெட் அவளுக்கு எவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் உனக்கு தெரியுமா இல்லையான்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, நம்ம ஹீரோயினை எனக்கு கொஞ்சம் நேரம் வெளியேறு நான் பேசிட்டு வரேன்னு சொன்னதும் அவளுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே போகிறான். பார்த்தா வந்துட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு, நீ எதுக்காக இங்கே வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்க, நீ எதுக்காக வந்துட்டு அவளை தேடிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ வந்துட்டு அவளை கொலை பண்ண நான் நினைக்கிறியான்னு சொன்னதும், அப்போ அவன் நான் அவட்ட கொஞ்சம் நேரம் பேசணும், இந்த மாத்திரையை நான் முழுங்கிக்கிறேன், இப்போ என்னோட வந்துட்டு ரிமோட் வந்து உன் கையில் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட போயிட்டு இந்த பிரேஸ்லெட் இந்த உனக்கு தான் சொல்லிட்டு அவன் கொடுத்துட்ருக்கா. அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, உன்னோட அம்மாவோட சமாதிக்கு என்னை கூட்டிகிட்டு போன்னு சொன்னதும் அதே மாதிரி அங்கே அவங்களுமே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அவன் ரொம்பவே இங்கே வந்துட்டு அந்த சமாதியை பார்த்துட்டு அங்கே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஏன்னா உண்மையிலே இவன் நம்ம ஹீரோயினோட பிரதர் தான். அவங்க அம்மா வந்துட்டு சின்ன வயசில் இவ்வளோ வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க போல். அதை நினச்சி அப்புறம் தான் அவன் ஹேட் பண்ணிட்டு இருந்திருக்கான். பட் எவ்வளோ தூரத்துக்கு தப்பு பண்ணோன்னு சொல்லிட்டு இப்போ தான் புரியுது அவங்க எதுக்காக விட்டுட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு நல்லாவே ரியலைஸ் ஆகிடுது. அப்போ அங்கே ஏதோ ஒரு கால் வருது, நீ எப்போ அவளை கொலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு அவன் ஏதோ பதில் பேசிட்டு இருக்கான். இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு உண்மையிலே வந்துட்டு சேஃப்டியாக கூட்டிகிட்டு வருவானா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கேன்னு சொல்லும்போது இப்படி ஹாங் வந்துட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னதுமே இவன் வேமா விழுந்தடிச்சு அங்கே போயிட்டுருக்காங்க வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக. அப்போ ஹாங் உனக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீ வந்துட்டு என்னை மீட் பண்ணலாம், இந்த கார்டை நீ வச்சுக்கோ, நீ என் கம்பெனிலுமே வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே தேங்க்யூ சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுக்கிறான். நம்ம ஹீரோங்க வேமா வந்துடுறான். ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான், அவனுக்கு என்ன கால் வந்துச்சுன்னா எல்லாம் நம்ம ஹீரோவோட ஸ்டெப் மதர் தான், அவளை நீ எப்போ போட்டு தள்ள போகிறேன்னு சொல்லி கேட்டப்ப நான் கண்டிப்பாக வந்துட்டு கூடி சீக்கிரம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். இவனோட மைண்ட்லேயுமே என்னமோ போயிட்டுருக்கு. இதெல்லாமே அங்கே யோசிச்சு பார்த்துட்டு அவன் அங்கேருந்து கிளம்பும்போது நம்ம ஹீரோயின் அந்த காடவே பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ பிடிங்கி வச்சுட்டு, இதை பற்றிலாம் நீ வந்துட்டு கவலைப்பட்டுட்டு அவன்கிட்ட பேசணும்னு நினைக்கக்கூடாது, நீ வந்துட்டு எதையும் பெருசு பண்ணாத, சரி ஓகே அவன் எங்கே கூட்டிகிட்டு போனான்னு சொன்னதும் இப்படி அம்மாவோட சமாதிக்கு தான் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. நான் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி வந்துடுறேன், என்னோட சில திங்ஸ் வந்துட்டு அங்கே உள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே ஹாங்கிட்ட கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். நீ என்ன வேலை பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ அவளை கொலை பண்ண தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும், ஏன் நீ நல்லவனா, நீ உயிரோடு இருந்துக்கிட்டே அவளை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருக்க செத்து போன மாதிரி, நான் வந்துட்டு இந்த விஷயத்த சொன்னால் நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. நீ வந்துட்டு இதை பற்றி தேவையில்லாமல் அவட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கப்ப அங்கே அவனை பார்த்தா நம்மளோட டீலை பற்றி நீ யோசிச்சுப்பாரு, அவள் பேசாமல் என்கிட்ட வந்து ஒர்க் பண்ணணுட்டோம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே ஷாக்காகி பார்த்துட்டு இருக்கா. அது ரொம்பவே பயந்து போயிட்டு நீ எப்போ வந்தேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் இப்போ தான் வந்தேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. வந்து எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துக்கிறா. பட் அவங்க பேசினதை கேட்டிருக்கா. அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன டீல் போயிட்டு இருந்துச்சு, அவன் என்ன டீலை பற்றி பேசிட்டு போயிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. பிறகு போயிட்டுருக்கும் போதே அங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது. வேமா வந்துட்டு அடிப்பட்டதில் மயக்கமாயிடுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு அவன் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறான். மயக்கத்திலேருந்து எந்திரிக்கும் போது பார்த்தா ஒரு குளிரான அறையில் தான் இருக்காங்க. எல்லாமே அவங்க ஸ்டெப் மதரோட வேலை தான். இங்கே இந்த ஹாங் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, அவன் உங்கள் பையன் தானேன்னு சொன்னதும் அவன் ஒன்றும் என் பையன் கிடையாது, என் பையனை மாதிரி இருக்கிற ஒருத்தன் தான் அந்தாளோட பையன் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்ருக்காங்க. இவன் வந்துட்டு என் பையனோட இடத்த எடுத்துக்கிட்டு என்னவே வந்துட்டு சீப்பாக நடத்துவானா இவ்வளோ மாதிரி ஒரு ஆளுக்காக அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. செத்து தொலையிட்டோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு அவன் நிலைமை மோசமாக இருக்கவுமே அங்கேருந்து எப்படியாச்சும் காப்பாற்றாங்க ட்ரை பண்ணணும்னு பண்ணிகிட்டு இருக்கான். பட் வந்துட்டு கதவை வந்துட்டு திறக்க முடியலை. அப்போ அங்கே ஹாங் இந்த விஷயம் வந்து உங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நிலைமை என்னாகணும் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு சொன்னதும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, யார் வந்துட்டு சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி அவங்க அசிஸ்டன்ட் எல்லாருமே வந்து காப்பாற்றிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னதும் அதுதான் ஆல்ரெடி எத்தனை சிக்னலுமே பிளாக் பண்ணிட்டேனே, யாரும் வந்து காப்பாற்ற முடியாது, அப்படியே சாப்பிட்டுன்னு சொல்லும்போது இங்கே பார்த்தா ஹீரோயினோட நிலைமை ரொம்பவே மோசமாயிட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி சீரியஸ் ஆகிடுறா. இவன் பார்த்தா அவன் ட்ரெஸ் எல்லாத்தையுமே கழட்டி அவளுக்கு போட்டு விட்டுட்டு பிளட் எடுத்து வந்துட்டு அவளுக்கு அங்கே கொடுத்துட்ருக்கான் செத்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே அவங்களுக்கு ஷாக் ஆகி போயிடுது. இவளை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன பண்ணுறான் பாரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க.
கொஞ்ச நேரத்திலே பார்த்தா அங்கே கார்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு உள்ளே அவங்கள காப்பாற்றிட்டு போனதுமே இது எப்படி சாத்தியம், நான் தான் வந்து சிக்னல் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டேனே அப்படின்றத சொல்கிறப்ப நம்ம நான் தான் ஆல்ரெடி அதை எல்லாத்தையுமே எடுத்துட்டேனேன்னு சொல்லிட்டு அங்கே காமிச்சதும், என்ன தைரியம் தான் நீ எனக்கு வந்துட்டு துரோகம் பண்ணியிருப்பேன்னு சொன்னதும், நான் ஆரம்பத்துல இருந்து உனக்கு வந்துட்டு நான் உடந்தையாவே இல்லையே, நீ இது என்ன தைரியம் தான் அவன் மேல கைய வைக்கணும்னு நினைப்பேன். அவளுக்கு எதிரா யாராச்சும் ஏதாச்சும் பண்ணாங்கன்னா, கண்டிப்பா நான் அவங்கள கொலை பண்ணாம விட மாட்டேன். அவ என்னோட சிஸ்டர், அத நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க ஹீரோவோட அப்பாவுமே வந்து போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாரு. நீ என்ன தைரியம் தான் இப்படி கேவலமான வேலை பண்ணியிருப்ப. இதுக்கப்புறம் இந்த வீட்ல உனக்கு இடம் கிடையாது. நீ இப்பவே அப்ராடு கிளம்பு. அங்கவே தான் கிடக்கணும்னு நீ சொன்னதுமே, அத கேட்டுட்டு அந்த லேடி அங்க பயந்து போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அவர்கிட்ட அங்க வந்து தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காரு இந்த விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணதுக்காக. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வரும்போது, அங்க நம்ம ஹீரோ காப்பாத்தின விஷயங்கள் எல்லாமே இங்க கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டுருக்கு. அவர் எங்கன்னு சொன்னதும், பக்கத்து ரூம்ல தான் இருக்காங்கன்னு சொன்னதுமே, வேகமா அங்க போனா, அங்க ஆள காணோம். அப்ப பார்த்தா அங்க ஹீரோவோட அப்பா, "உன்னால தான் என் பையன் நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சு. அவன் கொஞ்ச நாளாச்சும் உயிரோட இருந்திருப்பான். உனக்கு பிளட் குடுத்த வாசி, அவன் வேகமா சாக போறான். அவனுக்கு வந்துட்டு மெடிசன் வந்துட்டு ஹாங் ஃபேமிலில தான் கிடைக்கும். அது எப்படி வந்துட்டு அவங்க குடுப்பாங்கன்னு" சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. அந்த சர்டிஃபிகேட்ட பார்த்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது. நம்ம ஹீரோ ஜீஹான் கிடையாது, ஜியான் தான் சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிருது. அப்படின்னா நம்ம லவ் பண்ணிட்டு இருந்த பர்சன் உயிரோட தான் இருக்கானான்னு சொல்லிட்டு அங்கே வேகமாக விழுந்தடிச்சு அங்கே அவனை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அவன் பார்த்தா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே ஹீரோயினோட பேரில் அங்கே மாதா சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு ஜியான் சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அங்கே அவங்க திரும்பி பார்த்ததும் சந்தோஷமாயிட்டு அவனை போய் இங்கே கிஸ் பண்ணதும் இவனுமே சந்தோஷமாயிட்டு கிஸ் பண்ணிட்டு 2 பேருமே சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அவளுக்கு முழிப்பு வரும்போது அவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பாட்ட போய், நான் வந்துட்டு எல்லா விதத்துலையுமே அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஹாங் ஃபேமிலியில் போய் கண்டிப்பாக பேசி அவருக்காக அந்த மெடிசன் எல்லாமே வாங்கிட்டு வரேன்னு சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே அவருக்குமே ஹாப்பியாகிருது. நீ அங்கே போனீங்கன்னா ஆனால் வந்துட்டு உயிரோட திரும்ப வருவியான்னு தெரியாதேன்னு சொன்னதும், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அப்போ ஹாங், நீ என் கூட சேர்ந்து ரூமுக்கு வான்னு சொல்லிட்டு எங்கே கூட்டிகிட்டு போனதுமே, இங்கே என்ன பண்ணணும்னு சொன்னதுமே, நீ வந்துட்டு இப்போ வரைக்கும் உன்னோட அம்மாவை பார்த்துருக்கியான்னு சொன்னதும், நான் பார்த்தது கிடையாது. ஒரு 2 இயர்ஸ்லேயே என்னோட அம்மா வந்துட்டு இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னதும், எனக்கு வந்துட்டு அது கூட கிடையாது, இங்கே வா அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்துட்டு அங்கே ஓப்பன் பண்ணி காமிச்சா. நம்ம ஹீரோயினோட ஃபேஸ் மாதிரியே தான் இருக்குது. இதான் உன்னோட அம்மா அப்படின்ற விஷயத்தை அவன் சொல்கிறான். நீ ஒரு ட்ரா வந்துட்டு பண்ணணும், நான் சொல்கிற மாதிரின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா தான் வந்து மெடிசன் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோங்க முழிச்சிட்டு ரொம்ப பயந்து போயிட்டு வேமா எந்திரிச்சு அங்கே வர்றான். அவங்க அப்பாட்ட ஹீரோயினை பற்றி கேட்டதுமே, அவள் ஹாங் ஃபேமிலிக்கு உனக்காக மெடிசன் வாங்க போயிருக்கான்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவளை வந்து கொலை பண்ணுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அவள் செத்து போயிடுவாளன்னு சொன்னதும், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பாடி கார்ட்ஸ்லாம் ஏற்பாடு பண்ணி அனுப்பி விட்ருக்கேன், எதுவும் ஆகாது அப்படின்றத அவர் சொல்கிறாரு. கடைசியில் அவங்க அப்பாவுமே நம்ம ஹீரோயினை நல்ல பொண்ணு தான் சொல்லிட்டு இங்கே ஏற்றுக்கிறதுக்கு ரெடி ஆகிடுறாரு. இங்கே ஹாங் பார்த்தா, நீ வந்துட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லவா, ஒரு பெரிய வந்துட்டு ஒரு ஃபேமிலி இருந்துச்சு. அந்த ஃபேமிலியில் வந்து அவங்க பிறக்கிற பையங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு சாபத்தோட தான் பிறந்தாங்க. கூடிய சீக்கிரம் அவங்க இறந்துருவாங்க. ஒரு கொடூரமான நோயால் வந்துட்டு அவங்க வந்து பிறப்பாங்க. அவங்க வந்து அந்த வீட்டில் பிறக்கிற பெண் குழந்தைகள் எல்லாமே அவங்களுக்காக வந்துட்டு தன்னை வந்து அர்ப்பணிக்கணும். ஏன்னா வந்து அவங்க பிளட்டை வச்சு தான் அவங்க உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்ற விஷயத்த அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்படியே வந்துட்டு ஒரு அம்மாவுமே இருந்தாங்க. அவங்க வந்துட்டு 2 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே அது பெண் குழந்தைன்னு தெரிஞ்சிருச்சு. அவங்க பையனை காப்பாற்றுறதுக்காக அவங்க ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லாட்டி அவங்களோட அந்த பிறக்க போகிற குழந்தையா இருக்கட்டும், எல்லாத்தையுமே டூலாக யூஸ் பண்ணுற விஷயம் தெரிஞ்சுட்டு தன்னோட குழந்தைய காப்பாற்றணும்னு சொல்லி அந்த சின்ன பையனை தனக்கு வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்ககிட்ட வந்துட்டு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு புரியலை. அப்போ இருந்தே அந்த பையன் வந்துட்டு ரொம்பவே அவங்கள ஹேட் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவள் சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயின் ஷாக் ஆகி போயிட்டு, என்ன இப்படிலாமா கொடூரமாக இருப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு பயமாயிட்டுருக்கு. அவன் தங்களோட ஸ்டோரியை தான் சொல்கிறான்றது கூட அங்கே அவளுக்கு தெரியலை. டைம் ஆக்கிட்டு இருக்காத, நான் சொல்கிற மாதிரி நீ ட்ரா பண்ணுன்னு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின்மே அங்கே ட்ரா பண்ணிட்டு இருக்கும் போது இங்கே நம்ம ஹீரோ ஹாங்கிட்ட வந்துட்டு பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சுடுறான். நீ வந்துட்டு நல்ல மனுஷன் கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், மரியாதையோடு நீ அவளை விடுறியா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே சண்டை வந்ததுமே, அப்போ அங்கே வேகமாக வந்துட்டு நம்ம ஹீரோயின், நீங்கள் கேட்ட மாதிரியே நான் ட்ரா பண்ணிவிட்டு இந்தாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்ததும் அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அங்கே மெடிசன் எல்லாமே கொடுத்து விட்டுறாங்க. ஸோ ஹீரோயினுமே அங்கே கூட்டிகிட்டு போனதுமே இவனுக்கு அங்கே ரொம்பவே உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு. எனக்கு வந்துட்டு இந்த ஃபோட்டோவை பார்த்தே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் இதை வச்சே நல்லபடியாக இருந்துக்குருவேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு இருக்கான். அந்த லைஃப் வந்துட்டு எனக்கு கிடைக்கலனாலும் நீ வந்துட்டு ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறான். அங்கே நம்ம ஹீரோயின் இந்த ஒரு மெடிசனுக்காக அவன் எப்படி அந்த டிராயிங் வரைஞ்சி கொடுத்துட்டு வாங்கிட்டு போக சொன்னான்னு எனக்கு ஒன்றும் புரியலை. அவன் வந்துட்டு ஒரு ஸ்டோரியை சொன்னான், அவங்க அம்மா யார், அவன் யார், எதுக்காக எனக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு அவள் ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்டதுமே அப்போங்க நம்ம ஹீரோ ஒரு லெட்டர் கொடுத்து இந்த லெட்டரை படித்து பாரு எல்லா ஆன்சரும் கிடைக்கும்னு சொல்லும்போது
நம்ம ஹாங் தான் எழுதியிருக்கான். என்னோட அம்மா என்னை இந்த மாதிரி விட்டுட்டு போனப்போ நான் ரொம்பவே ஹேட் பண்ணிட்டு இருந்தேன். என் சிஸ்டர் தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன கிடையாது, அதனால தான் என்னை சாகட்டுன்னு விட்டுட்டு போயிட்டாங்களாக்குன்னு. ஆனால் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் ஒரு அம்மாவோட ஃபீலிங் எப்படி இருக்குன்னு. என்னோட சிஸ்டர் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தப்ப எனக்கு அவன் மேலே அவ்வளோ ஒரு பாசம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அவன் எழுதியிருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்பவே எமோஷனல் ஆகி போயிடுது. என் சிஸ்டருக்கு ஏதாச்சும் ஒன்றுனா அதை வந்துட்டு பண்ணுறவங்கள நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லியிருக்கான். ஸோ இந்த லெவலுக்கு அவன் எழுதியிருக்கிறத கேட்டுட்டு ஹீரோயினுமே ரொம்ப எமோஷனல் ஆகிடுறான். ஹீரோ வந்துட்டு ஹக் பண்ணிவிட்டு உன் பிரதர் வந்துட்டு எப்பயும் நீ ஹாப்பியாக இருக்கணும்னு தான் எழுதியிருக்கான். ஸோ வந்துட்டு நீ இதை பற்றி நீ வந்து யோசிச்சு அதே மாதிரி நடந்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு ஹீரோயின் அங்கே வந்துட்டு ஒரு ட்ரா பண்ணுறா. அந்த டிராயிங் பார்த்தா அங்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்போ அங்கே அவன் வந்துட்டு ஒரு லெட்ரு கொடுக்குறான். என்னன்னு சொன்னதுமே ஹாங்கும் நம்மளுமே சேர்ந்து ஒரு ஃபவுண்டேஷன் வந்துட்டு பண்ண போகிறோம், படிப்பு குழந்தைங்களுக்கு வந்து ஏகப்பட்ட குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு செலவு பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லலாம். ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. நான் இன்னொரு விஷயமே பண்ணணும், இப்போ வரைக்குமே உன்ட்ட நான் முறைப்படி வந்துட்டு ப்ரப்போஸே பண்ணலை இல்லை அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வெட்டிங்காக வந்துட்டு ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணதுமே ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஓகே சொல்கிறான். இப்படி அவங்க 2 பேருமே ஹாப்பி ஆகிட்டுங்க ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.